தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் நெல்லை மாவட்டத்தின் சார்பில் இந்த முற்றுகை போராட்டத்தை இப்பொழுது துவங்கி வைப்பார்கள். இறைவனின் திருப்பெயரால் தொடர்ச்சியாக அத்துமீறி வந்து மக்களை தாக்குவது மட்டுமல்லாமல் தலைமையிலே தமிழ் அமைப்புகள் முன்னிருந்து இன்றைக்கு கண்டித்து இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை மீனவர்கள் எல்லாம் தமிழர்கள். கண்டிக்கிறோம் 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 850 தமிழ் மீனவர்களை படுகொலை செய்த குற்றவாளிகளை 40 ஆண்டு காலமாக தமிழ் மீனவர்களை படுகொலை செய்த இலங்கை அரசை என்று சொல்லும் இந்திய அரசை கண்டிக்கிறோம். முற்றுகை போராட்டம் முடக்கிடுவோம். இலங்கை நாட்டின் நிறுவனங்கள் தமிழகத்தில் மோடி அரசை இனிக்குதா தமிழ்நாட்டு மீனவர்களாலே கிடைத்து தமிழர் மீனவர் படுகொலைக்கு மௌனம் காக்கும் மோடி அரசு. மீனவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று, மீனவர்கள் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று சிங்கள நிறுவனமான தம்ரோ என்ற நிறுவனத்தை இன்று தமிழகம் முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ் அமைப்புகள் சேர்ந்து மே 17 தளம் ஒருங்கிணைப்பிலே இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் அவர்களோடு இலங்கை அரசோடு நட்பு பாராட்டி கொண்டு, தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் என்றாலே மத்திய அரசிற்கு ஒரு கசப்பு. தமிழக மீனவர்கள் என்றால் அந்த எந்த விதமான நடவடிக்கையும் துரிதமாக வெளியுறவுத்துறை எடுப்பதில்லை. ஆகவே இதுவரை தமிழக மீனவர்கள் 800 பேருக்கு மேலே இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டு, இலங்கை கடற்படையினால் தாக்குதல் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இலங்கை நிறுவனங்களை இங்கே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். மத்திய அரசு உடனடியாக தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். காவல்துறை எங்களை கைது செய்திருக்கின்றது. நாங்கள் அரசு